கடைசி படம் அவர் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் அவர் பங்கு பெற போகிறதில்ல. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் தான். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கலாமோ? அவர் சூப்பரான இது இன்னும் கூட பேசியிருக்கலாம். நிறைய பேர் அவர் விட்டுட்டாருன்னு எனக்கு தோணுது. வந்து பேசியிருக்காரு, கொண்டாட்டமாக தான் இருந்தது. ரைட், நீங்கள் சொல்கிறது தான். வந்து ஒரு கடைசி படம் 69வது படம் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த ஹீரோ ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடிச்சாருன்னா 1000 கோடி. இந்த 1000 கோடி ஒருத்தர் விட்டுட்டு நான் அரசியலுக்குள்ளே வரேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். அப்படி சினிமாவில் இனிமேல் நான் உள்ள வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாரையும் குறிப்பிட்டு தான் ஆகணும். வந்து உங்களை வச்சு முதல் படம் பண்ண உங்கள் அப்பாவில் ஆரம்பித்து அப்புறம் உங்களுக்கு நடிக்க வராதுன்னு விமர்சனம் வந்தப்போ போனக்காகன்னு ஒரு படத்தை கொடுத்து ஆர்வி சௌத்ரியிலேருந்து கொண்டு வந்து அவரே கூட நிறைய படங்கள்லாம் இது பண்ணார். அது பிறகு பேரரசு மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து உங்களுக்கு ஒரு மாஸ் கொடுத்து, திருமலை மாதிரியான ஒரு படத்தில் வந்து உங்களுக்கு பெரிய மாசை கொடுத்து, கில்லி போக்கரி மாதிரியான ஒரு படங்களில் வேற ஒரு லெவலில் கொண்டு வந்து இந்த இயக்குநர்கள் இங்கே வந்து அங்கே மேடையில் கூப்பிட்டுருக்கலாம். மேபி அது அவ்வளோ பெரிய சாத்தியம் இல்லைன்னா கூட அவங்க பேரையாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. குறிப்பாக சினிமா பத்திரிகையாளர்கள், சினிமா பத்திரிகையாளர்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, விஜயோடைய ஆரம்பகட்ட காலத்துலேருந்து எழுதியிருக்காங்க. அது கான்ட்ரவர்சியும் எழுதியிருக்காங்க, நல்லதும் எழுதியிருக்காங்க. முழுக்க கான்ட்ரவர்சி மட்டும், கான்ட்ரவர்சியும் ஒரு மனிதனுக்கான வளர்ச்சி தான். அது விஜய்க்கு மட்டும் பர்டிகுலராக எழுதுல வந்து இப்போ சொல்லுவாங்க வந்து பேட்டி எழுதுகிற பத்திரிகையாளர் பிட்டு எழுதுறவங்க அப்படின்னு. அந்த பிட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிட்டு எழுதணும் கூட அது கூட உங்களுக்கு ஒரு அந்த உயரத்துக்கு கொண்டு வந்தது இல்லை. அதுவும் காரணம் தானே. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இந்த விழா ஒரு நன்றி அறிவிப்பு விழாவாக இன்னும் நீண்ட நேரம் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொன்னது டைமும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். வந்து ரொம்ப நம்ம டைம் கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. 1 மணி 1:15 ஆயிடுச்சா சார் முடியும் அங்கே மலேசியாவில் பாருங்க. அதுவும் ஒரு காரணம் வந்து